குரு பயிற்சி பலன் ரிஷபராசிக்கு. ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அனுபவ அறிவால் பார்த்தீங்கன்னா சாதித்து காட்டக்கூடிய ஒரு நபர்களாக பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்கு கடந்த ஒரு வருஷமாக 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குரு இருந்ததுனால அவங்க கேட்ட இடத்துல எல்லாமே கடன் கிடச்சிருக்கும். அந்த அளவுக்கு குரு வாரி வழங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குரு கொட்டி கொடுத்தாரோ உங்களோட ராசிக்கு இப்போ 3ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வராரு. போன வருஷம் கொடுத்ததுக்கானதுக்கு எல்லாத்துக்குமே வட்டியை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவருக்கு நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி மாற்றுங்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வர்றது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடமா பார்த்தீங்கன்னா இருக்காது. நீங்கள் முயற்சிகள் அதிகப்படியாக செய்யணும். ஒரே இடத்துல நம்ம இப்போ இதனால் வரைக்கும் குரு உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்ததுனால ஒரே டைமில் எல்லாமே உட்கார்ந்த இடத்துல எல்லா வேலையும் நடந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகாது. நீங்கள் போய் விடிகாலத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு உங்களுக்கு எந்த இடத்துல வேலையாகணுமோ அந்த இடத்துல விடிகாலமே போய் உட்காந்துக்கணும். காலம்பறையே பார்த்தீங்கன்னா போயிட்டு உட்காந்துடணும். அப்போ தான் அந்த காரியம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளான்னைக்கு நடக்கும். ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா நடக்காது. ஆனால் போராடி கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை கொடுக்கும். முதலாளிக்கும் அவங்க கீழே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த உறவு அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தாக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கட்டாய இடமாற்றத்தையும் பார்த்தீங்கன்னா கொடுக்கும். எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு வேறொரு இடம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு, அலைச்சல்கள் பார்த்தீங்கன்னா தரக்கூடிய ஒரு அமைப்பும் பார்த்தீங்கன்னா இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்காக பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா கடன் அப்படின்ற மாதிரி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்தவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஜாமீன் கையெழுத்துக்கு இது பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. ஸோ ஜாமீன் கையெழுத்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகஸ்தரை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய பெண்கள் உங்களுக்கு மேலதிகாரி இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. இல்லைனா அதனால் பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். பெண்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா தாய் வீட்டு உறவுகள் கூட தாய் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பகை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி வரும். மாணவர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விளையாட்டு சம்மந்தமானதில் பார்த்தீங்கன்னா ஆர்வம் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதுவும் இந்த டீனேஜ் வயசில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா காதல் சம்பந்தமான செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா இறங்குவாங்க. தன்னுடைய காதலர்களுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் அனுப்புறது, தூது அனுப்புறது, இந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டு கரெக்டாக மாட்டிக்குவாங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடன் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். உங்களுக்கு பின்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா கடன் கிடைச்சிடும். ஆனால் உங்களுக்கு மட்டும் கிடைக்கிறதுல ஒரு சிரமம் ஏற்படும். அப்போ 2-3 டைம் அப்படின்ற மாதிரி அலைஞ்சி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. குருவோடைய பார்வையால் பார்த்தீங்க அப்படின்னா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு திருமண மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. பேங்க்லேருந்து லோன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பேங்க் லோன் அப்படின்ற மாதிரி கிடைக்கும்.